அதுவும் ஒரே யாவரும் வெளி அத்தான் ஒரு இன்பம். இன்னைக்கு எனக்கு நிற்கல. நம்ம எல்லாருமே ஆன்மீக சுற்றுலா வந்துருக்கோம். ரொம்ப நாள் ஆகிட்டு வந்த இந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா வந்து நான் அண்ணன் கூட கோயில் போகும்போதுலாம் அவ்வளோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். மனசு வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது, சில இடத்துல உடம்பு இருக்குன்னு தெரியாது. அப்படி அந்த அளவுக்கு உடம்பு காணாமல் போயிடும். நம்ம உண்மையிலே நம்ம நடக்கிறோமா, நம்ம எங்கே போகிறோம், எந்த ஒரு தெரியாது. சும்மா அப்படி அந்த நேரம் இதுதான் அவரோட துறவரமா அப்படின்னு மனசு திறந்து உடம்பு திறந்து அண்ணன் கூட போகும்போது அந்த அளவுக்கு உணர்வு இருக்கும். அந்த அளவுக்கு போன ரொம்ப இருக்கு எனக்கு இந்த செகண்ட்ல இருக்கு. இதுதான் ஆன்மீகம், ஆன்மீகத்தோட பலன் வந்து இதுதான் அப்படின்னு ஒரு புரிதல் இருந்துச்சு. இந்த அனுபவத்துக்கு வந்து எதுவும் தேவையில்லை. இது வேணும் அது வேணும், இது இருந்தால் தான் முடியும் அது இருந்தால் முடியும் அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அண்ணனோட குருநாதரோட கண்டிப்பாக அன்பு மட்டும் தான் வேணும். அண்ணன் அன்பு எப்பவுமே அன்பை எந்த ஒரு செகண்ட்லேயும் நிப்பாட்டில்லை. அண்ணன் அன்பாக தான் இருக்காங்க. நம்ம அதை கழிச்சு தெரியாமல் இருக்கணும். அன்பனை எப்படி கழிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதை அன்பாக இருக்கணும். அந்த அன்போட அன்பாக இயல்பாக இருக்கும்போது தான் அந்த இயல்பு தன்மையிலே நம்ம அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்க முடியும். ஆன்மீகனோடனே எல்லாரும் உட்காந்து தவம் பண்ணுறதுனால மட்டும் வராதுன்னு நினைக்கிறாங்க. உட்காந்து பண்ணுறதுனால வராது. அதை நடைமுறைப்படுத்தணும். நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை கண்டுபிடிச்சி அதை உணர்ந்து அதோட செயல்லையே அதோட பாதியை நம்ம செல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதை செய்ய என்ன பண்ணா நமக்குள்ளே இருக்கிற நீண்ட கால போராட்டங்கள், மன போராட்டங்கள் அது தொடர்ந்து வராது. ஒரு சூழ்நிலை வருது, ஒரு தொழிலில் பிரச்சனை வருது, தொழிலில் வேறு இருக்குன்னா அந்த நம்ம கீழே இருக்கவங்களோ இல்லை நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோ உங்க வச்சுட்டு அந்த டயத்தில் அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஆக்ஷன் நம்ம கொடுப்போம். ஆனால் அதுக்கு இடிச்சு காலம் வந்துட்டே இருந்த விட இல்லை. ஓகே முடிஞ்சிட்டு எப்படி நம்ம டிவியில் ஒரு சேனல் பார்க்குறோம், விளம்பரம் முடிஞ்சவங்க மறுபடியும் என்ன வருது, அடுத்த விளம்பரம் வருது. அந்த மாதிரி அடுத்து என்னன்றதை நம்ம பார்த்துட்டு போகிற பார்வையாளராக இருக்கும். அடுத்த போயிட்டு இருப்பதால் தேங்கி நிற்கிற சாக்கடையாக இருக்க மாட்டோம். மூவ் ஆகிட்டு அதாவது சென்று இருக்கிற ஆறு மாதிரி நம்ம இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆன்மீக தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம கொண்டு வர இதுதான் ஒழுகி வருதுன்னு ஆண்கள் இருந்தாங்க. ஒழுகி வர்றதே இதுதான். இப்படி மழை நீர் எப்படி ஒரு கூரையில் வந்து ஒழுகி ஒரு சின்ன வாய்க்கால் மூலமாக ஆறு மூலமாக கடைசியில் கடலில் சேர்ந்தோ அந்த மாதிரி அந்த ஒழுக்கம் மூலமாக கடைசியில் நம்ம கடலில் அந்த பரம்பொருளை எட்டுவோம். இந்த பரம்பொருள் வந்து எப்பவுமே தன்னை சுட்டி நான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டாது. அந்த மாதிரி நம்மளோட இயல்பில் நான் இருக்கிறேன், நான் இப்படி தான் அப்படின்ற ஒரு முத்திரையை கொடுக்கவும் வேண்டாம், அந்த முத்திரையை எதிர்பார்க்கவும் தேவையில்லை. இதுனா அண்ணன் சொன்ன மாதிரி தான் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன செய்யறோம், அவ்வளோதான். நான் செய்யறேன் அப்படி கிடையாது. செயல் நடக்குது. இந்த செயல் தான் முக்கியமே தவிர நான் முக்கியம் கிடையாது. கருத்து தான் முக்கியமே தவிர கருத்து சொல்றோம் முக்கியம் கிடையாது. இப்படி இருக்கும்போது ஆன்மீகம் ஒரு வழியாக வராது, எல்லா வழியும் ஆன்மீக பாடம் தான் சொல்லி தரணும் அப்படின்ற கோட்பாடு இல்லாமல் ஆன்மீகத்தை நம்ம இயல்பாகவே இயற்கை மூலமாகவே பழகிக்கணும். அப்படி பழகிறது தான் கல்வி. அப்படி எப்படி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம இந்த கல்வியை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த கல்வியை ஆர்வமாக எடுத்துக்கொண்டு போவோம். தொடர்ந்து நம்ம இந்த தேடல், நம்ம புத்தகங்கள் படிக்கணும், புத்தகங்களை பேசும்போது நம்ம பயிற்சியில் பேசணும், அதில் என்ன அனுபவம் கிடைக்குது. சரி ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பேசி பண்ணும்போது நம்ம என்ன எப்படி இருக்கோம், இப்போ எப்படி இருக்கோம், அண்ணனை போன தடவை பார்க்கும்போது எப்படி இருக்கோம், இப்போ எப்படி இருக்கோம், அந்த ஒப்பீடுகள் இருக்கும். அந்த ஒப்பீடுகள் மற்றவங்கள்ட்ட இருக்கிறதே நம்ம சமையல் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு குணம். கண்டிப்பாக இந்த ஒரு குணம் கண்டிப்பாக எல்லாருமே இருக்கணும். இப்போ நம்மளே ஆராயிடுவோம். அப்போ அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கோ இல்லை விமர்சனம் பண்ணுறதுக்கும் நேரம் இருக்குது. ஏன்னா நம்மளை இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நேரம் போகிறது. நான் அதையும் பார்க்க மாட்டோம். கேட்டால் ஒரு நோட்டீஸ் ஆக சொல்லுவோம், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை தான் அப்படி பண்ணுறேன். இதெல்லாம் தாண்டி நம்ம எப்போ நம்மளை பார்த்து நம்ம அடுத்த கடத்து போகணும், இதில் என்ன நம்மளோட குறைபாடு இருக்குது, அது திருத்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து கடைசியில் உட்காந்து பயிற்சி பண்ணி அதை செயல்முறை கொண்டு வர முடியுதா, அந்த மனநிலையை கொண்டு வர முடியாது. ட்ரை பண்ணி கொண்டு வரும்போது தான் இந்த ஆன்மீகம் நமக்கு பயன்படும். சும்மா நானும் இருக்கிறேன் வருகை பதிவில் கையெழுத்து போடுறதுனால எந்த ஒரு மாற்றமும் மாறாது. வர்றோம், அதில் என்ன பலன் கிடைக்குது, நம்ம என்ன மாறுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கல்வியும் சரி, இந்த தாய்மானவ ஞான சர்க்காரங்களையும் சரி நமக்கு பயன்படும். இந்த கல்வி மூலமாக பழக நம்ம மனநிலையும் சரி, உலக வாழ்க்கையும் சரி மேம்படும். நன்றி.